அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். ஏற்கனவே நம்ம இயல் 4ல் உரைநடை பார்த்தாச்சு. செய்யுள் பகுதியில் பெருமாள் திருமொழி பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் என்ன அப்படின்னா பரிபாடல் பார்க்க போகிறோம். பரிபாடல் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று இல்லையா? எட்டுத்தொகை நூல்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுங்களா? எப்பவுமே பாடம் எடுக்க சொல்ல திரும்ப திரும்ப நிறைய விஷயங்கள் நம்ம இதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதே கிடையாது. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம் புறம் என்னும் இத்திரத்து 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்னூல் பாடல் ஒன்று உண்டு இல்லையா? அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, மொத்தம் இல்லையா 8 நூல்கள். இப்போ பரிபாடல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடப்பகுதி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பரிபாடலில் மொத்தமே 70 பாடல்கள் இருக்குது. மொத்தமே 70 பாடல்கள் இருக்குது. அதில் நமக்கு கிடைத்திருக்கிற பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 பாடல்கள் தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாடல் காளிக்காக எழுதப்பட்டது இல்லையா? பாளையத்தில் இருக்கிற காளிக்காக எழுதப்பட்டது காடுகளில். 8 பாடல் பார்த்தீங்கன்னா திருமால், பெருமாளுக்கு எழுதப்பட்ட பாடல்கள். 31 பாடல்கள் முருகனுக்கு எழுதப்பட்ட பாடல்கள். இது 26 பாடல்கள் பார்த்தீங்கன்னா வைகரை ஆற்றை பற்றி பாடப்பட்டிருக்கோம். 4 பாடல்கள் மதுரை நகரை பற்றி பாடப்பட்டிருக்கோம். மொத்தம் 70 பாடல்களில் 24 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறது. பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீரந்தையார். இது ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பற்றிய குறிப்புகள் எல்லாம் எதுவும் நமக்கு கிடையாது. நூல் வெளியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்றாகும். பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவர் கீரந்தையார். இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் இது. பண் அப்படின்னா பாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? உரையாசிரியர் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளார். இன்று 24 பாடல்களே நமக்கு கிடைத்துள்ளன. இந்த பாடல்கள் வழியாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு, அதாவது 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த நம்ம தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம், நாம் தெரிந்து கொள்கின்றோம். சரிங்களா? இதில் அந்த பெருவெளியில் நம் பால்வீதி போன்ற எண்ணற்ற பால்வீதிகள் இருக்குன்னு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிபாடலில் பல சங்க காலத்தில் மக்கள் விண்ணையும் ஆய்ந்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை பற்றின உண்மையை தான் நம்ம படிக்க போகிறோம் இல்லையா? நம்ம தான் உண்மையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி இந்த அண்டவெளி உருவானது, இந்த பூமி எப்படி உருவானது அப்படின்றத பற்றி தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதில் வெளியே நின்று பார்த்தோமெனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுக்களாக தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹைப்பிள் 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன. பூமியில் பால்வீதி, மில்கி கேலக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பால்வீதிகள் இருக்கு அண்டவெளியில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 1300 ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருக்கிறார். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று லாஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில், பழைய புக்கில் இருக்கும். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் திருவாசகத்தில். அண்ட பகுதியில் உருண்டை வடிவமும் ஒப்பற்ற வளமான காட்சியும் ஒன்றோடு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையும் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன. இதை நாம் இங்கிருந்தே பூமியிலிருந்து நம்ம விண்ணை நோக்கி பார்க்கும்போது சன்ரைசஸ் இல்லை, சூரிய கதிர்களை நம்மளால் ஓரளவுக்கு பார்க்க முடியும். இதே நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்க அப்படின்னா ஆரோவில் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த ஆரோவில் உள்ளே போனீங்க அப்படின்னாவே என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிலிருந்து அந்த எண்டு முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சைலண்ட் அப்படின்னு தான் ஒரு போர்ட் போட்டு வச்சுருப்பாங்க. எல்லா இடங்களிலுமே அமைதியாக இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பூமி உருண்டை பந்து போல ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா சூரியனுடைய கதிர்கள், அந்த சன் ரைசஸ் எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, திரும்ப ஒளிர்தல் எப்படி பண்ணுது, அந்த துகள்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு லைவாக காட்டுவாங்க. பாண்டிச்சேரியில் ஆரோவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் நிறைய இடங்களுக்கு போவாங்க பாண்டிச்சேரிக்கு இல்லைங்களா? அரவிந்த் ஆசிரமம் ஒன்று அங்கே சிறப்பான ஒரு இடம் இருக்குது, பீச் இருக்குது.
இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஏரோவில்லம் சென்று பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து இந்த பூமி உருண்டையிலேருந்து சூரிய கதிர்வீச்சுகள் எப்படி வருது அப்படின்றத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க நம்ம இப்போ பாடப்பகுதிக்கு போவோம். இலக்கியங்கள் நாம் தோன்றிய சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு மட்டுமல்லாமல் அக்காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமைகின்றன. அறிவியல் செழுமை அடைந்திருக்கும் இக்காலத்தில் தொடக்க விதைகளை பண்டைய இலக்கியங்கள் நாம் பார்க்க முடிகிறது. மேநாட்டு அறிவியல் சிந்தனையின் சாயல் துளியும் இல்லாமல் படைக்கப்பட்ட தமிழ் இலக்கியங்களில் துளிர்ந்திருக்கும் அறிவியல் கருத்துக்கள் இன்றளவும் அவற்றோடு ஒத்துப்போவதை காண்கையில் பெருவியப்பு மேலிடுகிறது. புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை அன்றே காட்சிய பழங்கவிதை வியப்பிலும் வியப்பு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் வந்து இப்பதான் டெவலப் ஆயிட்டே வருது. காலகட்டம் மாற மாற அறிவியலுடைய வளர்ச்சி வந்து உச்சாணியை தொடுகின்ற அளவுக்கு சென்றுது. அந்த அறிவியலுடைய வளர்ச்சியில எத்தனை மாற்றங்கள் இப்பதான் வந்து அண்டப்பிழையில எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்றத பத்தி எல்லாம் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அறிவியல் ரீதியா கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஆனா 2000 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது 2000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு புலவர் வந்து எவ்வளவு மகத்தா இந்த வானமானது இந்த பூமியானது தோன்றியது அப்படின்றத பத்தி சொல்லுகின்ற ஒரு விஷயம் வந்து வியக்கத்தகு விஷயங்கள் தான். சங்க இலக்கியங்கள் இருக்கின்ற பாடல்களை வைத்து தான் அறிவியல் அறிஞர்கள் நிறைய கண்டுபிடிப்புகளையே கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம சங்க இலக்கியங்கள் நம்ம அறிவு வளர்ச்சியை தூண்டுவதாகத்தான் இருக்கின்றதை தவிர ஒரு நாளும் வந்து நம்ம அறிவியல் வளர்ச்சியை தடை செய்வதாக இல்லை. சரிங்களா? இப்ப நம்ம பாடப்பகுதிக்கு போலாம். பாடல் பாருங்க. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்து ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு தன்பயல் தலைய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருபு மீண்டும் பீடு உயர் ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா பாட்டை மொத்தமே இவங்க அப்படியே வரிசையா படிச்சு விட்டுட்டாங்களே அப்படின்னு பாக்கீங்க இல்ல? விசும்பில் ஊழி, விசும்பு அப்படின்னாவே வானம், விசும்பு அப்படின்னாவே என்னது? வானம். ஊழ் ஊழ் செல்ல, ஊழ்கள் பலவும் சென்று காலங்கள் பல கடந்த பிறகும் கருவளர் வானத்து, அந்த வானத்தில் மறுபடியும் பூதங்கள், அதாவது ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன நாம சொல்லுவோம்? நில, நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த ஐம்பூதங்களும் காற்று மற்றவை இசையில் தோன்றி பேலோரின் தோன்றியவை இல்லையா? இந்த 5 பூதம் கருவளர் வானத்து, வானத்தில் மறுபடியும் பூதங்கள் தோன்றி உரு அறிவா ஒன்றன் ஊழியம் எவ்வகையான வடிவமும் இன்றி உந்துவெளி காற்று வழியாக கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் முறையாக தோன்றி, முறையாக பல யுகங்கள் தோன்றி, பல யுகங்கள்ல பல ஆண்டுகள் கடந்த பிறகும் செந்தி சுடரிய ஊழியம் சிவந்த தீ தோன்றிய யுகங்களும். அதாவது இந்த பூமியானது எப்படி தோன்றியது அப்படின்னா விசும்பில் ஊழி, வானம் அழியும்படியாக பல வருடங்கள் கழித்து ஊழ் ஊழ் செல்ல, ஊழ்கள் பலவும் கடந்து பல ஆண்டுகளை கடந்து கருவளர் வானத்து, வானத்தில் மறுபடியும் உரு அறிவரா ஒன்றன் ஊழியம் எவ்வகையான வடிவமும் இன்றி உந்துவெளி காற்றின் வழியாக கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் முறையாக தோன்றிய யுகங்கள். இப்ப வானம் தோன்றியது, வானம் வந்து வெடித்து சிதறிய பிறகு அதிலிருந்து ஒரு நெருப்பு பிழம்பானது பூமியில் விழுந்து பல வருடங்கள் பல ஆண்டுகள் என்ன செய்துன்னா அந்த தீப்பிழம்பானது குளிர்ந்து 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 தான் பூமியாக உருவெடுக்கின்றது. முதல்லையே எடுத்த உடனே பூமி உருவாகல இல்லையா? பாருங்க, செந்தி சுடரிய ஊழியம் சிவந்த தீ தோன்றிய புகங்களும் பனியோடு தன்பயல், அந்த தீயிலிருந்து பனியுடன் பெய்த தன்வயல் தனைய ஊழியும் தன்ன குளிர்ந்த மழை யுகமும் தோன்றுகின்றது. பல யுகங்கள் கடந்த பிறகுதான் இந்த மாற்றமே ஏற்படுகின்றது. அவையிற்று இங்கனம் தோன்றிய பூதங்கள் வடிவில் உன்முறை வெள்ளம் மூழ்கி அந்நீரிலே தோன்றி மூழ்கி ஆர்த்தருபு வெள்ளத்திலே கிடந்து
அவற்றிற்கும் அவைகளுக்கும் முன் தோன்றிய உள்ளீடு ஆகிய இருநிலத்து சிறப்பாற்றலால் உள்ளீடு ஆகிய நிலமாக ஆகுவதற்கு பல யுகங்கள் ஆகின்றது. ஆக ஊழியம் ஆகிய யுகங்கள் இவ்வுலகத்தின் ஒடுக்கம் கூறப்பட்ட முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலமானது, இந்த உலகமானது எப்படி தோன்றியது அப்படின்றத அவர் அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. என்னன்னா, பல யுகங்கள் கடந்து 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 வானத்தில் தோன்றிய அந்த வானத்தில் இருந்த அந்த இருக்கு இல்லையா, அந்த நெருப்பு கோலம் ஒரு வெடித்து சிதறி தீப்பிழம்பாக பூமியில் கீழே விழுந்து பல யுகங்கள் கடந்த பிறகுதான் அது பனித்துளியாக மாறி மழையாக மாறி குளிர்ந்து அப்புறம் நீரில் மூழ்கி நீரில் அடித்து செல்லப்பட்டு பின்புதான் பண்படுத்தப்பட்ட நிலமாக மாறியது இந்த பூமி அப்படின்றத 2000 வருடங்களுக்கு முன்பு கீரந்தையார் என்ற ஒரு புலவர் எழுதுறாரு. ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான். ஏன் சொன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இன்னுமே பூமி உருவான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எடுத்து பார்த்த உடனே நம்மளுக்கு அழகா புரியுது. எவ்வளோ எத்தனை யுகங்கள் அப்படின்னாவே பல ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு யுகம் அப்படின்னாவே 100 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யுகங்கள் பல கடந்த பிறகு, ஆயிரம் யுகங்கள் கடந்த பிறகுதான் இந்த பூமியானது உருவானது அப்படின்றதை 2000 வருடங்களுக்கு ஒரு புலவர் முந்தியே சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா நம்மளோட பூமி எப்படி தோன்றியது அப்படின்னு? சயின்ஸ்ல நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. எல்லாம் கலந்த கலவை தான் இப்போ நம்மளுக்கு தமிழ் இல்லைங்களா? சயின்ஸ்லயே நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சுட்டே இருப்போம். இப்ப தமிழ் பாத்தீங்கன்னா எல்லாம் கலந்த ஒரு கலவையான ஒரு பாடமாகத்தான் நமக்கு எல்லா விஷயங்களும் இருக்குது. சரிங்களா? புரிந்தா? இப்ப உங்களுக்கு இந்த பாடலுடைய பொருள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்டம் தோற்றம் காரணமாக தோன்றுகிறது. அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு அழகா இருக்காங்க. உங்களுக்கு இந்த பாடலுடைய பொருளை கீழே நீங்க படிச்சுக்கோங்க. பின்னாடி இருக்கின்ற நுழைக்கதிர் அப்படின்ற விஷயத்தை நீங்க படிச்சுக்கோங்க. அதுல இருந்து சில வினாக்கள் கேட்கப்படும். நூல்வெளியிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும். சரிங்களா? சொல்லும் பொருளும் இருக்கு பாருங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல இந்த விசும்பு அடிக்கடி கேட்கப்படுகின்ற ஒரு வினா. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, ஊழ் அப்படின்னா முறையாக வருடங்கள் காலம் கடந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டு ஈண்டு அப்படின்ற விஷயமும் நீங்க படிச்சுக்கோங்க. இலக்கண குறிப்புல ஊழ் கொடுத்திருக்காங்க. அடுக்கு தொடர், வளர்வானம், வளர்கின்ற வானம், வளரப்போகின்ற வானம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலங்களை காட்டுவதாக இருக்கும். அது வினைத்தொகையை சொல்லப்படும். செந்தி அப்படின்னா செம்மை கூட்டல் தீ பண்புத்தொகை அப்படின்னு சொல்லப்படும். வாராத அப்படின்றத வாரா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். சரிங்களா? பகுபத உறுப்பிலக்கணம் உங்களுக்கு கிளர்ந்த கொடுத்திருக்காங்க. கிளர் கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. கிளர் பகுதி, இத் சந்தி, இந்தானது விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. சரிங்களா? இன்னைக்கு பாடப்பகுதியில் நம்ம பரிபாடல்ல இந்த பூமியானது எப்படி தோன்றியது அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த பாடப்பகுதியை நீங்க படிங்க. படிச்சுட்டு அதுக்குரிய பொருள் எல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த பாடப்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.